இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தழை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே யாப்பிலக்கணத்தில் எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, தழை என 6 உறுப்புகள் பார்த்தோம் இல்லையா? இதுதான் யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று ஒன்றா நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், அடி, தொடை பார்த்துட்டோம். தழை மட்டும் நம்ம பார்க்கல. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தழை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தலையில் தழை அப்படிங்கிறது. இப்போ தலை அப்படின்னா இந்த தலையை குறிக்கும். சரிங்களா? ஹெட் குறிக்கும். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறது தழை அப்படிங்கிறது கட்டுதல் என்று பொருள்படும். தழை அப்படிங்கிறது கட்டுதல் என்று பொருள்படும். இது இந்த தலை சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது நாக்கு, நுனி நாக்கு முன்பல்ல தொடும். இந்த தலையை சொல்லும்போது, ஹெட்டை சொல்லும்போது, இந்த தழை அப்படின்னு சொல்லும்போது நாக்கு மேல் அணத்தை தொடணும். நுனி நாக்கு மேல் அணத்தை தொடணும். இது இந்த தழை 7 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் சில தழைகள் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும், பொருந்தாத கூடியதாகவும் இருக்கும். சரிங்களா? 7 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை என தலைகள் 7 வகைப்படும்.